வெட்னஸ்டே மார்னிங் என்ன விலாக் அப்படின்னா வந்து இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங்கே வந்து சன்ரைஸை பார்க்க மேலே போயாச்சு. கொஞ்சம் ஏர்லியாக எழுந்ததால் மேலே போயிட்டு சன்ரைஸை ஃபுல்லாக ஒரு வியூ எடுத்துகிட்டு நானும் சுற்றி அப்படியே வந்து நடந்தேன் கொஞ்ச நேரம். சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில் வந்து சூரியன் அடிக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சு. நம்ம முகத்தில் சூரியன் அடிக்கிறது இப்போலாம். அதுக்கு முன்னாடிலாம் காலைல எழுந்தோடனே சூரியன் முகத்தில் சீக்கிரம் நாங்கள் சூரியனை முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிடுவோம். பட் இப்போலாம் அப்படி கிடையாது. காலையில் எழுந்து உட்காந்து படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போலாம் எழுந்து வரதுக்கே வந்து நமக்கு என்ன ஆகிடுதுன்னா லேட் ஆகிடுது. லேட்டாக தான் வந்து எழுந்து வரோம். பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தாலும் துதி தூங்க விடல, அதாங்க உண்மை. சரி இன்றைக்கி பசங்களுக்கு லீவ் இல்லை, பட் நம்ம செய்யலாம் வெளியே வேலை அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக எழுந்தாலும் வெளியே தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு. துதி வந்து எழுப்பலைன்னா நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். வெளியே வேலை செஞ்சுருக்க முடியாது. அங்கே வெளியே வந்து தெரு வீதியில் அங்கே இருக்க வாசல்லையுமே வந்து கோலம் போட்டாச்சு, தண்ணி தெளித்து. ஆனாலுமே என்ன தான் பசங்க ஸ்கூல் போனாலுமே இந்த வேலை செஞ்சால் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. சரி இதை செஞ்சுட்டு போயிட்டு நம்ம பசங்களுக்கு சாப்பாடு கட்டுவோமே அப்படின்னு நினச்சேன். இது ஃபுல்லாக கோலம்லாம் போட்டுட்டு இங்கே முன்னாடியே வந்து கோலம் போட்டு போய் சமைக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளான கோலம் தான். வீட்டு வெளியே இருக்க வாசலுமே வந்து ஒரு சிம்பிளான கோலம் போட்டாச்சு. யாருக்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கோலம் போடுறது பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன வேலை இருந்தாலும் கோலம் போட்டால் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிற மன நிம்மதியாகவும் இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இல்லாத மாதிரி. என்ன லன்ச் ரெசிபின்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ் தாங்க மதியானத்துக்கு. ஏன்னா வந்து காலையே வந்து செஞ்சுட்டேன் ஒயிட் ரைஸு பசங்களுக்கு செய்யும் போதே. அதனால் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஒயிட் ரைஸு கூட வந்து மீன் குழம்பு பாருங்கள் அப்படியே வந்து ஆவி பறந்துட்டு இப்போ தான் இறக்குனேன். சைடிஷ் வந்து மீன் கொஞ்சம் வறுத்துட்டேன். என்ன மீன் அப்படின்னா வந்து முள்ளு வாழை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த முள்ளு ஓலை மீன் தான் வந்து செஞ்சுருந்தோம். கூட வந்து குட்டிக்கு வந்து ரசம் வச்சுருந்தேன். அவர் மீன் குழம்பு அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டார். அவர் கொஞ்சம் ரசம் வந்து கொஞ்சமாக தான் வச்சேன். ஏன்னா வந்து நம்ம அதிகமாக வச்சாதான் மீந்து போயிடும், கொஞ்சமாக வச்சா காலியாகிடும். ரசம் மட்டும் அப்படி தாங்க. யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து குட்டிங்களுக்கு வந்து சின்ன இட்லி தட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இது வந்து வீட்டு பக்கத்துலேயே தான் வந்து வாங்கினோம் ஒரு கடையில். ஒரு 2 பிளேட் சேர்த்து 200 சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. உங்களுக்கு யாராச்சும் இதை பற்றி தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஆன்லைன்லேயே கம்மியாக இருக்கும் போல். அப்படியே வீட்டு வேலை வந்து எல்லாமே க்ளீனாக பெருக்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம இந்த வேலைலாம் செஞ்சால் மட்டும்தான் வந்தோடனே அவங்கள வந்து கேர் பண்ண முடியும். அவங்களுக்கு ட்ரெஸ் போடுறது, அவங்க கிளப்புறது, அது மாதிரி நிறைய வேலை இருக்கும். வந்து அவங்க வரத்துக்குள்ளே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். மோஸ்ட்லி க்ளீனாக இருக்கும். பசங்க வீட்டில் இல்லைனாவே க்ளீனாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் குப்பை இருக்குது. பசங்க வீட்டில் இருந்தாலும் வீடு ஃபுல்லாகவே குப்பையாக தாங்க இருக்கும். பசங்க இல்லாதனால வந்து கொஞ்சமாக குப்பை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். என்ன தான் நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, திடீர்னு யாருனா வந்துட்டால் கூட வீடு க்ளீனாக இல்லைன்னா மனசு கஷ்டமாயிடும். அதனால வீட்டை க்ளீனாக இருக்கணும். ஆனால் நம்ம வீடே க்ளீன் பண்ணாதப்போ தான் யாராச்சும் ஒருத்தர் வந்துடுவாங்க, நோட்டீஸ் வைக்க வருவாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போட்டு போயிடுவோம், அப்படி அந்த டைம் தான் எல்லாருமே வருவாங்க. அதுதான் வந்து செம காமெடி ஆகிடும். நம்ம க்ளீனாக வச்சுக்க அன்றைக்கி யாருமே வீட்டுக்கு வர மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி க்ளீனாக தான் வச்சுருப்போம். என்றைக்கு டர்ட்டியாக வச்சுருக்கோமோ அன்றைக்கி தான் யாராச்சும் வந்து என்ன வீடு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும். குட்டீஸுங்க இருந்தால் கொஞ்சம் டர்ட்டி தான். இன்னும் மெச்சூரிட்டி ஆனால் அவங்களே வந்து பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கலான்ட்டு தெரிய வந்து எடுத்தேன். சீஸாக வந்து நல்லா இருந்து இட்லி ஊற்ற தான் போகிறேன் இப்போது, அதுக்கு தான். பட் வந்து வீடியோ எடுக்கல. பாருங்கள் குழி என்னமோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, ஊற்றினா தான் தெரியும். நானும் வராது அப்படின்னு நினைக்கிறேன் பெருசாக. பட் ஊற்றினா தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட பாப்பாக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. பாய்.